இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடகி சைந்தவியை பிரிவதற்கு காரணமே இவர்தான் என பேசப்பட்டு வந்த நிலையில் நடிகை திவ்யா பாரதி முதன்முறையாக வெடித்து பேசியது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. பிரபலங்கள் என்றாலே அவர்கள் குறித்த பாசிட்டிவ் விஷயங்கள் எப்படி பரபரப்பாக பேசப்படுகிறதோ அப்படித்தான் நெகட்டிவ் விஷயங்களும் அதைவிட பரபரப்பாக பேசப்படும். அதுவும் சினிமா பிரபலங்களின் பர்சனல் என்றால் சொல்லவே தேவையில்லை. அவர்களது அத்தனை அந்தரங்க தகவல்களையும் தோண்டி துருவி அலசி ஆராய்வதில் புலனாய்வு புலிகளாகவே மாறிவிடுவார்கள் நெட்டிசன்கள். அப்படித்தான் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பிரிவு சர்ச்சையிலும் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். ஜி.வி. பிரகாஷ் இசை, பாடல், நடிப்பு என அவரது திரைப்பயணம் பலரும் அறிந்ததுதான். அதேபோல சைந்தவியும் பல ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார். குறிப்பாக அந்நியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடலில் ஆரம்பித்து வரலாறு பட இன்னிசை அளவிடையே, பையா பட அடடா மழடா என பல ஹிட் பாடல்களை பாடியிருந்தாலும் அசுரன் பட எள்ளுவய பூக்கலையே உருக்கமான பாடல் இவரை இன்னும் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த பாடல் குறித்த பின்னணியை எல்லாம் கணவன் மனைவியாக இருவரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் திடீரென கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் 11 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக அறிவித்தது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பேச்சுலர் படத்தில் நடித்த பிறகுதான் ஜி.வி. பிரகாஷ் இப்படி ஒரு முடிவை எடுத்தார். அதே ஹீரோயினைத்தான் தனது இன்னொரு படத்திலும் கமிட் செய்திருக்கிறார். இவரது வாழ்க்கையை கெடுத்ததே இந்த படங்களின் ஹீரோயினாக நடித்த நடிகை திவ்யா பாரதி தான் என இணையவாசிகளால் ட்ரோல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அது குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் நடிகை திவ்யா பாரதி. பேச்சுலர் படத்தில் நாயகியாக அறிமுகமான நடிகை திவ்யா பாரதி ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் இன்ஸ்டாகிராம் மூலம் அதிகமான ஃபாலோயர்ஸ்களையும் ரசிகர்களையும் கொண்டவர். நீச்சல் உடை, கவர்ச்சி ஆடைகள் அணிந்து போஸ் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்து வருபவர். இந்த நிலையில் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பிரிவு குறித்து சமீபத்தில் பேசிய போது விவாகரத்திற்கு பிறகும் ஜி.வி. பிரகாஷ் சார் மற்றும் சைந்தவி மேடம் இணைந்து கச்சேரிகள் நடத்துவதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர்கள் 2 பேரும் இணைந்து பாடிய பிறை தேடும் இரவிலே பாடல் எனது ஆல் டைம் ஃபேவரட். இனிமேல் நம்மை யாரும் இந்த விஷயத்தில் டார்கெட் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் அதிகமாக அசிங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் 2 பேரும் சூப்பர் ஜோடி என்றும் அவர்களது வாழ்க்கையை நான் தான் கெடுத்துவிட்டேன் என்றும் விமர்சிக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் எந்த ஒரு ரிப்ளையும் செய்யாமல் கடந்து விடுகிறேன் என மன வருத்தத்தோடு கூறியுள்ளார் திவ்யா பாரதி. அதேபோல ஜி.வி. பிரகாஷும் இது குறித்து விளக்கமளித்திருக்கிறார். அதில் நானும் சைந்தவியும் பிரிந்து விட்டாலும் இன்னும் நண்பர்களாக தொடர்கிறோம். நானும் திவ்யா பாரதியும் காதலிப்பதாக வதந்திகள் வந்தன. எனக்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அவரை நான் ஷூட்டிங்கில் தான் பார்ப்பேன், மற்றபடி வெளியில் சந்தித்துக் கொள்வதில்லை என்று தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து சினிமா பிரபலங்கள் விவாகரத்து என அறிவித்துக் கொண்டிருப்பதால் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து பிரச்சனையை இணையதள வாசிகளே மறந்து விட்டார்கள். ஆனால் ஜி.வி. பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி இணைந்து நடித்துள்ள கிங்ஸ்டன் படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் பப்ளிசிட்டிக்காக இவர்களே இந்த விவகாரத்தை கிளப்பி இணையதள வாசிகளின் காலில் சலங்கையை கட்டிவிட்டிருக்கிறார்கள். சும்மாவே ஆடும் இணையதள வாசிகளுக்கு இப்படி இவர்கள் சலகையை கட்டிவிட்டதால் இனிமேதான பார்க்க போற எங்களோட ஆட்டத்தை என்கிற ரேஞ்சுக்கு ஆரம்பித்து விட்டார்கள் ஆட்டத்தை. இனிமே அவங்களை நிறுத்தச் சொல்லுங்களேண்டா என்றாலும் நிறுத்த முடியாது.